இப்போ இந்த ப்ளவுஸை வந்து நான் 4ஆக வந்து ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். இது எதுக்காகன்னா, நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறோம். இந்த 6 ப்ளவுஸுமே வந்து ஒரே கஸ்டமர்து. நம்ம வந்து உடனே வந்து ஒன்றாவே கட் பண்ண போகிறோம். இதில் வந்து நான் ஒரு சிங்கிள் ப்ளவுஸை மட்டும் எடுத்து நான் கரெக்டான அளவில் ஸ்லீவ் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம எப்படி வந்து மொத்தமாக கட் பண்ண போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த அளவு வந்து நான் கரெக்டாக கட் பண்ண அளவு வந்து நான் வந்து ஹைட் மட்டும் நான் அதுக்கேற்ற மாதிரி கரெக்ஷன் பண்ணி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி வந்து ஒரு டபுளாக வந்து ஹைட்டை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கரெக்டான அளவில். இப்போது இதே ஹைட்டுக்கு மீதி இருக்கிற பேலன்ஸையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இது வந்து பாடி பீஸ்க்கு வரும். இது வந்து மொத்தமே வந்து ஸ்லீவுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் டபுளாக பிரித்து போட போகிறேன். இப்போ 4 பீஸாக நான் மடித்து போட்டிருக்கேன் இல்லையா, இது வந்து டபுளாக மடிக்க போகிறேன். இந்த மாதிரி டபுளாக வந்து நம்ம இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து டபுளாக மடித்து போட்டுக்கலாம். இப்போ நான் இருக்கிற 5 ப்ளவுஸுமே வந்து நான் இந்த மாதிரி ஓப்பன் வந்து ஒரே பக்கமாக போகிற மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணி டபுளாக போட்டிருக்கேன். இந்த இது வந்து ஓப்பன் இல்லாமல் இருக்கிற பக்கம் வந்து ஒரே பக்கம் வரணும், ஓப்பன் ஃபுல்லாகவே ஒரே பக்கமாக போகணும். இப்போ வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதே மாதிரி ஓப்பன் இருக்க பக்கம் ஓப்பன் இருக்கிற பக்கமாகவும் ஓப்பன் இல்லாத பக்கமாகவும் நான் போட்டு கரெக்டாக வந்து இது பண்ணிக்க போகிறேன். நம்ம வந்து ஸ்டார்டிங் இந்த எம்மிங் பண்ணுறோம் இல்லையா, அந்த பக்கமும் கரெக்டாக ஈவனாக வரணும். இந்த மாதிரி இந்த பக்கமும் கரெக்டாக ஈவனாக இருக்கணும், முன்ன பின்ன இருக்கக்கூடாது. இப்போ நம்ம கரெக்டாக கட் பண்ணி வச்ச ஸ்லீவை வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம எம்மிங் பண்ணுறதுலேயும் கரெக்டாக ஈவனாக போட்டுக்கிட்டாச்சு. இந்த ஃபோல்டிங் சைடுமே வந்து கரெக்டாக ஈவனாக வச்சுக்கிட்டாச்சு. எங்கேயுமே அப் அண்ட் டவுன் இல்லாமல் நம்ம கரெக்டாக கரெக்ஷன் பண்ணி போட்டாச்சு. இப்போ நம்ம இதே ஷேப்பில் கட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து சீக்கிரமாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். நான் வந்து இப்போ 2 ப்ளவுஸாக வந்து நான் கட் பண்ண போகிறேன். மொத்தமாக கட் பண்ணோம்னா லைட்டாக நம்மளுக்கு வந்து அளவு வந்து மாறத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம 2 ப்ளவுஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த 2 ப்ளவுஸ் கலரையுமே நான் கட் பண்ணியாச்சு. திரும்ப வந்து இப்போ 3 இருக்குது, அந்த 3த்தையும் சேர்த்து நம்ம ஒன்றா கட் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டாக